சார். நந்தகுமார் சார், நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தேர்தல் களம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? இல்லை, இப்போ இதில் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ஃபேக்டர். அது பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும். ரெண்டாவது திமுகவினுடைய கூட்டணி எப்பயுமே பலம் வாய்ந்த கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எது அவங்களுக்கு பலமாக இருந்த கூட்டணியோ அதே இன்றைக்கி பலகீனமாக மாறி இருக்கு. அதிமுகவுக்கு எது பலகீனம்னு சொல்லப்பட்டதோ அந்த கூட்டணியை அந்த அதிமுக பிரிஞ்சிருக்குதுன்னு சொன்னது பூரா இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போனதும், சசிகலா அம்மையார் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்ததும் அதிமுகவை அந்த தொண்டர்களை பிரிஞ்சிருந்த தொண்டர்களை அதிமுக பக்கம் ஒருங்கிணைச்சு அதிமுகவை வலுவாக்கி இருக்குது. அடுத்தது இன்றைக்கி அதிமுகவினுடைய கூட்டணி பலமாக இருக்குது, அப்படி இப்படி இது பாரதிய ஜனதா நசுக்க பார்க்குது, எடப்பாடி பாரதிய ஜனதா கிட்ட பயந்துட்டாரு, அப்படி இப்படின்லாம் கதை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கிட்ட இன்றைக்கி 99 சீட்டு வாங்கியிருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு விஜயை காமிச்சு 28 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் அதிமுக 27 சீட்டு தான், 240 எம்பியை வச்சு 13வது வருஷம் இந்தியாவை ஆளக்கூடியவங்களுக்கு 27 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அதிமுகவினுடைய தலைவர்கள்கிட்ட, கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்டிருந்து எந்த விதமான ஒரு பிணக்குகளுமே இது வரைக்கும் வரல. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முக்குனது முனகனது ஓப்பனாக நாங்கள் சிரிச்சுக்கிட்டே அழுகிறோன்னு சொல்கிறது, இது மாதிரி எத்தனையோ அந்த கூட்டணியிலிருந்து பிச்சுக்கிட்டு போனதெல்லாம் பார்த்தோம். அப்போ இது 3வது காரணி. 4வது காரணி பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா மதிவாணன் சொன்ன மாதிரி இந்த கிங் மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா. போன தடவை சீமான் அவர்கள் கிங் மேக்கராக இருந்தார். ஒரு 83 தொகுதியில் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்ற வாக்காளர்களை விட நாம் தமிழர் கட்சி அதிகமாக வாங்கியிருந்தது. அதில் 57 சீட்டு திமுக ஜெயிக்கிறதுக்கு அவங்களுடைய வாக்கு வங்கி இருந்துச்சு. இந்த தடவை விஜய் அவர்கள் கிங்கா வர்றாரா என்னங்கிறது தெரியாது. ஆனால் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி த கிங் மேக்கர். நாம் தமிழர் கட்சியும் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 2 பேரும் எந்த அளவுக்கு ஓட்டை ஸ்பிளிட் பண்றாங்கிறது ஒரு கேள்வி. அப்போ கிங் மேக்கராக விஜயோ அல்லது சீமானோ இருந்தாங்கன்னா கிங்கா யார் இருப்பாங்கன்ற கேள்வி. அதுதான் இப்போ இந்த ஃபேக்டரை நீங்க வச்சு பார்க்கும்போது இதுல எஸ்ஐஆர் ஒரு ஃபேக்டரும் உள்ளார வருது. இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குரிய 11% வாக்காளர்கள் ரிமூவ் பண்ண இருக்காங்க. போன தடவை ஒரு 73% ஓட் ஷேர் இருந்திருக்கு. இப்போ நம்ம பேஸ் டு பேஸ் கம்பேர் பண்ணோம்னா கூட மினிமம் ஓட் இப்போ போலிங் பர்சன்டேஜ் ஒரு 85% வரும். அப்போ நமக்கு ஒரு 5,70,00,000 போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4.25 கோடி பக்கமாக வாக்களிக்கிறதுக்கு 5 கோடி பக்கமாக வந்துருவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஓட்டர் செக்மெண்ட்டை எடுத்து பார்க்கும்போது சீமான் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குன்னு பார்க்கும்போது மோரார்லஸ் சிமிலர் டு அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் போன தடவை பெருத்த சேதாரத்தை அதிமுகவுக்கு அவங்களால ஏற்படுத்த முடிஞ்சது. அதே மாதிரி தாவேகாவுடைய ஓட்டர் ப்ரொஃபைலை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னா தாவேகாவுடைய ஓட்டர்ஸ் ப்ரொஃபைல் சிமிலர் டு டிஎம்கே. அப்போ இன்னைக்கு எல்லா பிரதானமாக இந்த சர்வேஸ் சொல்கிறது பூரா பிரதானமாக சொல்கிறது 15 to 20% கம்மியாக யாரும் தாவேகாவுக்கு கணிக்கிறது இல்லை. அப்போ தாவேகாவுடைய வாக்கு வங்கி அதிகம், அதாவது 5 to 8% அவங்களுக்கு இருக்கும்போது அவர் கம்மியான வாக்கை திமுக கிட்டிருந்தும் அதிகமான வாக்கை ஆன்டி இன்கம்பன்சி குரூப்ல இருந்தும் பிரிக்கிறார். அவருடைய வாக்கு எப்போ 5 to 8% மேலே போக போக அவருடைய வாக்கு வங்கி யார்கிட்ட இருந்து அதிகமாக பிரிக்கப்படுதுனாக்கா திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்கப்படுது. அப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணிகளுடைய வலுவிழந்த தன்மை, அந்த தலைவர்களுடைய பெருத்த ஏமாற்றம் வெளிப்படையாக சொன்னது. ஏன்னா கட்சி தொண்டர்களுக்குள்ளார பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட்டணி தலைவர்கள் போய் சமாளிக்க முடியும். ஆனால் இங்கே பிரச்சனை ஆன்டி இன்கம்பன்சி மக்களுக்கு மத்தியில் இருக்கிறத விட கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேனே. சீமானுடைய தேர்தல் பிரச்சாரம் அல்லது அவருடைய தேர்தல் காய் நகர்த்தல் முழுக்கதும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை நோக்கி இருக்குது, அதை டேமேஜ் பண்றது இருக்கு. அப்போ தாவேகாவினுடைய நகர்வுகள் அப்படின்றது திமுகவோடு தான் இருக்குன்னா களம் திமுக வெர்சஸ் அதிமுக தானே இருக்குது. இதுக்குள்ள இவங்க 2 பேருடைய ரோலே இல்லைல்ல. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் பல பிரச்சாரங்களை ரத்து செய்கிறார். கடலூருடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்படுது, சென்னையினுடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்படுது. அப்படின்றப்போ இவங்க 2 பேரும் எப்படி இந்த திமுக அதிமுகவுடைய வாக்கு வங்கியை சிதைக்கக்கூடிய இடத்துல நிற்கிறாங்க? இல்லை, இன்னைக்கு நான் அதைத்தான் திருப்ப சொல்கிறேன். அவங்க வாக்கக்கூடிய வாக்கு வங்கி இந்த 2 பேர்த்தில் யார் வெற்றி பெறுறாங்கிறத மாற்றும். அவங்க வெற்றி பெறத்துக்கு உதவுமாங்கிறது தெரியாது. அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் ரத்தாதுனா கூட இன்னைக்கு விஜயை பார்க்க போகிறீங்க, ஒரு 100 பேர்த்திட்ட நீங்கள் சர்வே எடுங்க. விஜயை அவங்க பார்க்க போகிறாங்களா, விஜயை கேட்க போகிறாங்களான்னு. விஜயை பார்க்க போகிறது தான் 99.99%. 0.1% தான் விஜய் என்ன பேச போகிறாருங்கிறது. ஏன்னா
அதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. விஜய் வந்து ஒரு பெரிய அரசியல் தத்துவார்ந்த கருத்துக்களையோ இல்லை வந்து ஒரு அரசியல் களத்தை புரட்டி போடுற அளவுக்கு வந்து ஒரு புதுமையான அரசியல் கருத்துக்களோ சொல்லலை. இப்போ சீமான் அவர்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி பெரிய கருத்துக்கள் எல்லாம் நிறைய வைக்கிறார். இன்னைக்கு பொருளாதார திட்டத்தில் கூட அவருடைய பொருளாதார திட்டம் வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஆட்சி வரைவு திட்டம் எனக்கு இல்ல. அது நான் கேட்கறது இந்த தேர்தல் களம் 2026ன்றது 3 அம்சங்கள்ல தான் பிரதானமா இருக்கு. ஒன்று தனி மனிதனுடைய விமர்சனம். இபிஎஸ் பத்தி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது, எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் பத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது, இந்த மாதிரியான தனி மனிதர் சம்பவங்கள். அதே மாதிரி சித்தாந்த ரீதியிலான அரசியலை முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்றாரு. இவங்க திமுகவுடைய சித்தாந்த நிலைப்பாட்டை எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் விமர்சனம் உள்ளாக்குறது. அதே மாதிரி கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள், 10,000 ரூபாய் நாங்கள் இழப்பீடு கொடுப்போம்னு சொல்றதும், அவங்க 8,000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம்னு சொல்றதும், அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு சொல்ற இந்த வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, இந்த 2 அம்சங்கள்லையும் திமுக அதிமுக தானே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியோ அல்லது தாவேகாவுடைய பிரச்சாரங்கள் இவங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு செயல்பட்டு இருக்குதா? அதனால தான் அவங்க இப்போ விஜய் அவர்கள் கிங் ஆக முடியாது, கிங் மேக்கரா இருப்பாருன்னு சொல்றேன். அப்போ இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரதான போட்டி அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்க சொன்ன மாதிரி இந்த தமிழ் மனித விமர்சனம் வந்து பெருசா எடுபடாது. ஏன்னா எந்த தேர்தலில் இல்லாம இருந்திருக்குது, யாரை பத்தி பேசாம இருந்திருக்காங்க? இன்னைக்கு எங்கேயாவது திமுக ஒரு அம்சமா தான் சொல்றேன், அதுவும் பேசப்பட்டுச்சு. வாக்காளர்கள்ட்ட அது போய் சேராது. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சண்டைன்னு. இங்க தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டை இல்லை. இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சண்டை என்னன்னா மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் உண்டான சண்டை தான். அப்போ இன்னைக்கு வந்து நீங்க உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய திட்டம் என்னன்னா, இந்த தேர்தலில் எப்படியாவது கையை ஊனி கரணம் போட்டு ஜெயிச்சிட்டோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு அவர் ஓய்வெடுக்கலாங்கிற திட்டத்தில் தான் இருக்கிறார். அப்போ இது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னா அங்கே ஒன்றுமே செல்லுபடி ஆகாதங்கிறனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, எங்களுக்கு சண்டை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் காயத்தூக்கி போடுறாரு. அப்போது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் கொண்டாந்து வைக்கிறீங்கன்னா கூட அவருக்கு உண்டான பராக்கிரமங்கள் என்னென்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பல மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீல் சேர் கிரிக்கெட்டில் ஜெயிச்சிட்டான்னு கப்பு வாங்கிட்டேன்னு ஒரு ஸ்னேக் பாபு வந்தார், 420 அவர். இப்போ சாதாரணமாக ஒரு பஞ்சாயத்து தலைவரோ இல்லை பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய பியூன் கூட ஒருத்தர் போய் நான் கப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் உலகக்கோப்பை சாம்பியன் சொன்னால் அவர் 4 பேர்த்திட்ட விசாரிப்பார், ஏங்க இது உண்மையானு. ஆனால் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர், பத்தாக்குறைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர், அவரை வந்து நீங்கள் போய் ஒரு சாதாரண கப்பை கொடுத்து ஃபோட்டோவை போட்டு ஏமாத்திட்டீங்க. அது பத்தாத குறைக்கு அவருடைய ரெக்கமெண்டேஷனில் திருப்பி வந்து அவர் முதலமைச்சர்கிட்ட அனுப்பிச்சு முதலமைச்சர்கிட்ட கொடுத்த கப்பு வேற கப்பு. அப்போ இந்த அளவுக்கு பராக்கிரமங்கள் இருக்கக்கூடிய ஆட்ல நீங்கள் கொண்டாந்து முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக ஐயா ஸ்டாலின் போராடுறது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல தான் மதிவாணன் சார் என்ன சொல்றாரு, இந்த மாதிரியான அரசின் மீதான விமர்சனங்கள் அதிமுகவுக்கோ அல்லது பாஜகவினுடைய கூட்டணிக்கோ தான் வாக்கு போகும்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அங்கதான் விஜய் ரோல் பிளே பண்ணுவாரு. திமுக அதிமுக ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடுகள் கடந்த காலத்தில் இருந்தது, புதிய ஒருத்தவங்களுக்கு ஆட்சியை கொடுக்கலாம் அப்படின்ற இடத்துல விஜய் வந்து ஸ்கோர் பண்றாருன்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்றாரு. விஜய் மேல மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது, நான் உட்பட எனக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது ஆரம்ப கட்டத்தில்ங்கிறது உண்மைதான். ஆனா அவருடைய கடந்த ஒரு 1-1.5 மாச காலத்தினுடைய அரசியல் நடவடிக்கைகளும் அரசியல் செயல் திட்டங்களும் பார்க்கும்போது ஒரு பெருத்த ஏமாற்றம். இப்போ ஐயா வந்து தாவேகாவுடைய மேனிஃபெஸ்டோவை பற்றி பேசினார். அவர் எந்த அளவுக்கு அந்த மேனிஃபெஸ்டோவை ரிசர்ச் பண்ணாருன்னு தெரியாது, நான் ரிசர்ச் பண்ணேன் அந்த மேனிஃபெஸ்டோவை. அதில் சற்றேறக்குறைய 400 வாக்குக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்கக்கூடிய இலவசங்கள் எல்லாம் பார்க்கும்போது திமுகவும் அதிமுகவும் தாவேகா கிட்ட பாடம் படிக்கணும். அந்த அளவுக்கு இலவசங்களை அள்ளி வீசியிருக்காரு. அவர் கொடுத்துருக்கிறத ரஃபாக எடுத்து நீங்கள் எஸ்டிமேட் போட்டிங்கன்னா எவ்வளோ தெரியுமா வருது? 2,35,000 கோடி. ரஃப் எஸ்டிமேஷன் நான் சொல்றது. நீங்க உட்கார்ந்து துல்லியமா கணக்கு போட்டீங்கன்னா சற்றேறக்குறைய 3 லட்சம் கோடியை கிராஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுல எந்த இடத்துல சிக்கல்ங்கிறது சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் எவ்வளோ? 4,67,000 கோடி. இப்போ ஐயா கூட 30% ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு சொன்னார் ஐயா விஜய் அவர்கள். அப்போ இந்த 4,67,000 கோடிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட். இதுல சம்பளத்துக்கு 96,000 கோடி, பென்ஷனுக்கு 46,000 கோடி, வட்டி இது வரைக்கும் நம்ம வாங்கி கடனா வச்சிருக்கோம் பாருங்க 10 லட்சத்து சில்லற கோடிக்கு, அதுக்கு 79,000 கோடி வருஷம் கட்டணும். இந்த மூணையும் சேர்த்துனீங்கன்னா 2,20,000 கோடி. இதுல ஒரு நயா பைசா நீங்க அடிக்க முடியுமா சம்பளத்துல? அதுக்கு மேல இப்ப சொல்றாரு நாங்க வந்த ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு அள்ளி விட்டுருக்காரு விஜய் அவர்கள். இதுக்கெல்லாம் கொடுத்தா நீங்க எங்க இருந்து சம்பளம் கொடுப்பீங்க? அடுத்தது ரைட், இந்த 4,67,000 கோடியில 2,20,000 கோடி கழிச்சிட்டீங்கன்னா நீங்க எவ்வளோ? 2,47,000 கோடி.
இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய மானியங்கள் கிராண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1,51,000 கோடி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு நீங்க பண்றது 51,000 கோடி. மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் பண்றது வந்து 19,000 to 20,000 கோடி. அப்போ நீங்க இருக்கிறதே சட்டியில ஒட்டு மொத்தமா இருக்கிறதே சம்பளம் பென்ஷன் வட்டி கட்டினது போக சட்டியில மொத்தம் இருக்கிறதே 2,47,000 கோடி. இதுல நீங்க இலவசங்களை மட்டும் எப்படி சார் 2,50,000 கோடிக்கு நீங்க கொடுக்க முடியும்? எங்க இருந்து சார் வரும் சார்? அப்போ நீங்க இல்ல, இதுவரைக்கும் புரியுது. ஆளிலிங்கறனால நான் கேக்குறேன். இது ஒரே நிமிஷம் இது மக்களுக்கு புரியணும். அப்போ ஒரு பொருளாதாரத்தினுடைய புரிதல் வேண்டாமா? இங்க அள்ளி அள்ளி கொடுக்கிறதுக்கு யாரு சார்? இப்ப நீங்க வந்தீங்க புரியுது சார். இப்ப அந்த நான் இல்ல அந்த இடத்துல தான் 10 லட்சம் கோடிக்கு கூட ஆண்டுக்கு நான் வந்து நலத்திட்டங்கள் இல்ல அறிவிச்சு சார், அந்த இடத்துல கலைஞர் டிவி கொடுக்கறப்போ இந்த சந்தேகம் வரல, லேப்டாப் கொடுக்கறப்போ சந்தேகம் வரல, மிதிவண்டி கொடுக்கறப்போ இந்த சந்தேகம் வரல. விஜய் சொல்லும்போது மட்டும் எப்படி சந்தேகம் வரும்னு சொல்லுவீங்க? ஏன்னா கூப்பன் கொடுக்கறாங்க, விஜய் என்ன 8,000 கூப்பன் சொன்னாருன்னா கொடுக்கறாங்கல்ல? விஜய் திருப்பி சொன்ன வார்த்தை என்ன? நான் நடக்கைக்கு உதவாத வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டேன். அவர் சொன்ன மொழியிலே சொன்னா நடைக்கு சாத்தியமாகாத வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டேன். இதான் அவர் சொன்ன டயலாக். அப்ப இதெல்லாம் நடைக்கு சாத்தியமாகக்கூடியதா? நான் சிம்பிள் கால்குலேஷன் கேட்கிறேன். உங்க கையில இருக்கிறதே 2,47,000 கோடி சார். இலவசத்தை எப்படி சார் 2 லட்சம் கோடி கொடுப்பீங்க? இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க ரீகன் சார். நீங்க சொல்லுங்க சார், நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் அந்த புள்ளி உருவாக்குங்க. தமிழ்நாட்டின் நிர்வாகத்தில் மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா கரப்ஷன் தாங்க. எதில் போட்டாலும் கரப்ஷன் தாங்க. நான் சொன்னது அவர் விஜய் சொன்னது March 7 இன்னி வரைக்கும் திமுகவால் ரெஃப்யூட் பண்ணல, மறுக்கப்படல. அது கணக்கெல்லாம் அவர் சொன்னாருங்க. ஆனால் ஒரு ஆள் ஆட்சிக்கு வரும்போது அதுவும் தெளிவாக சொல்லிட்டு வராரு, நான் மக்களை ஏமாற்ற மாட்டேன், மக்கள் காசுல ஒரு பைசா எடுக்க மாட்டேன், மத்தவங்க நான் லஞ்சம் அந்த எண்ணத்துல வரலையா இல்ல. சார்? இல்ல இப்ப திமுகவோ அல்லது அதிமுகவோ நாம் தமிழர் கட்சியோ மக்களை ஏமாற்றணும்னா வருவாங்க. மக்களை ஏமாத்தி இருக்காங்களா? ஏமாத்தணும்னு வரலைங்க. ஆனா வந்து 30 வருஷம் ஏமாத்தி இருக்காங்களா? இல்ல சார், இல்ல, அது அந்த பதிலே இல்ல. அவர் கேக்குறது இல்ல நிறைய ஃபிகர்ஸ்லாம் சொன்னாருங்க. அதுதானே சார் ஆனா, முக்கியமான இடம். நீங்க இத வந்து எப்ப செக் பண்ணோம்னா அவர் கையில அதிகாரம் வந்த பிறகு அவர் என்ன திட்டம் வச்ச சரி, ஊழல் சரி, எனக்கு பண்ற இடமா சார் இது? இல்ல, என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்சது என்னன்னா, if you cut the corruption at all level in the தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் லெவல்ல ஆபீஸ் லெவல்ல மிகப்பெரிய வருமானம் உங்களுக்கு மிச்சமாகும். இல்ல, இந்த இடத்துல தான் இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்பரை வந்து பிரேக் பண்ணி கொடுத்தேன். உங்க சட்டையில இருக்க போறதே 2,47,000 கோடி சார். நீங்க இலவசமா என்ன சார்? அப்ப 100% இதை கட் பண்ணிட்டு இருக்கீங்க. 100% இப்ப பாக்கெட் ஆட்சியாளர்கள் அடிச்சிட்டு இருக்காங்களா? அண்ணா திமுகவோ ஆண்டும் போது நீங்க கொடுத்திருக்கிற இலவசம் சார் உங்க கையில இருக்கக்கூடியதை விட அதிகமா கொடுத்திருக்கீங்க சார். அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அப்ப எங்க வந்து நீங்க அண்டை மாநிலத்தில இருந்து கடன் வாங்கி அவங்க பட்ஜெட்ல இருந்து வாங்க போறீங்களா? எங்க இருந்து வரும் சார் உங்களுக்கு காசு? புதுசா வரி போடலாம். வரி யார் மேல சார் போடுவீங்க? வரி யார் மேல போடுவீங்க சார்? செல்வந்தர்கள் மேல, வசதி படைத்தவர்கள் மேல வரி போடலாம். ஏழை என்ன வரி போடுவீங்கன்னு கேக்குறேன். ஏதோ செல்வந்தர்கள் மேல என்ன வரி இல்ல, போடுவீங்க? அப்போ ஏதோ அரசாங்கத்தை இல்ல, ஒரே நீங்க எங்க நிமிஷம் கையில கொடுங்க சார். இல்ல, அப்ப என்ன அதாவது போடுறோம் நாங்க சொல்றோம். இப்போ 8,000 டோக்கன் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா பணமும் இருக்குது. 5,000 கோடி விளம்பரத்துக்கு செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது. ஆனா நீங்க வந்து இவ்வளவு கணக்கு போட்டு இல்ல சார், இல்ல புரியுது சார். இல்ல, வரி உயர்வின் மூலமாக இல்ல சார், மதிவாணன் சார், வரி உயர்வின் மூலமாக வருமான உயர்வு அதானே உங்களுடைய இலக்கு. அப்படின்னா அதுவும் ஒரு இலக்கு. சரி, செல்வந்தர்கள்ட்ட என்ன வரி போடுவீங்க நீங்க? எவ்வளவு வரி போடலாம்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். செல்வந்தர்கள்ட்ட இந்த அடிப்படையில வரி போடலாம். இல்ல, இப்ப ரோட் டாக்ஸ் கட்டுறாங்க. ஆனா நீங்க காரை சாலையில நிறுத்திங்கன்னா அதுக்கு ஒரு வரி அப்படின்னு உருவாக்கலாமா? கண்டிப்பாக வருமான வரியில நம்ம மத்திய அரசு அதுல நம்ம தலையிட முடியாதுங்க. ஸ்டேட் லெவல்ல இருக்கிற டாக்ஸஸ்ல வசதி படைத்தவர்கள் பெரிய ஆலை அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு அதுக்கு உண்டான வரிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தினா நீங்க வரி வருவாய ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க சொல்ற இல்ல புரியுது. ஒரே நிமிஷம் சந்தேகம் மட்டும். ரெவென்யூவை அதிகப்படுத்தலாம். இல்ல சார், இந்த சந்தேகம். ஒருவேளை நீங்க அப்படி ஒரு வரி வருவாயை போடுறீங்க அப்படின்னா அவங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது எப்படிங்க போவாங்க சார்? அது எப்படி சார் போக மாட்டாங்க? இல்ல நீங்க தொழிற்சாலைகளுக்கோ அல்லது முதலாளிகளுக்கோ ஒரு வரி வருவாயை போடுறீங்கன்னா அவங்க தெலுங்கானாவுக்கோ ஆந்திராவுக்கோ மகாராஷ்டிராவுக்கோ அஸ்ஸாமுக்கோ போயிட்டாங்கன்னா நீங்க தொழில் வளம் குறைஞ்சிருமே. ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन சார். இத சொன்னா இது எப்படி போடுவீங்கன்றீங்க? போடலாம்னு சொல்ல ஓகே, ரொம்ப ஷார்ப்பா முடிச்சு. ரெண்டு கெஸ்ட் இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து வரி வருமானம் அதிகமா இருக்குதுங்கறனால இன்னைக்கு பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கே என்னன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போறாங்கங்கிறது இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை இன்னைக்கு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாநிலத்துக்கு மட்டும் இல்ல. அப்ப வந்து வருவாயை உயர்த்துவோம்னா
ஒன்னா டாக்ஸ் ரெவன்யூ இல்லைன்னா நான் டாக்ஸ் ரெவன்யூ. இது ரெண்டு தானே ரெவன்யூ. என்ன டாக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, என்ன நான் டாக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? சோர்ஸே இல்லை. ஏற்கனவே திமுக அத்தனையும் ஏற்றி வச்சிருச்சு. 10வது குறைக்கு கடன் 10.25 லட்சம் கோடி வாங்கி வச்சிருச்சு. நீங்க வந்து வரி போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னென்னலாம் போடணுமோ அத்தனையும் திமுக போட்டுருச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிறது வந்து ஒரு போலி பிரச்சாரம். இங்க பிரச்சனை என்னன்னா மன்னராட்சி வெர்சஸ் மக்களாட்சி. அப்ப அடுத்தது இன்னொன்னு வந்து நீங்க ரெண்டு பேனல் நந்தகுமார் சார் ரொம்ப சுருக்கமா. என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்து தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தனிமனித விமர்சனத்தினால ஒரு தேர்தல் பாதிக்குங்கிற மாதிரி இருந்தால் திமுக இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் எந்த தேர்தலையுமே ஜெயிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தனிமனித தாக்குதலை கொச்சையாக பச்சையாக பேசுகிறது வந்து திமுகவினுடைய பிரச்சாரத்திலேயாவது நார்மல் மீட்டிங்லேயாவட்டும் பார்த்துருக்கோம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த கூட்டணிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிஸுங்கிறத விட ஸ்ட்ரென்த் ஆஃப் அலையன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் 2001, 2011, 2014, 2016 இந்த 4 தேர்தல்லையுமே திமுகவுக்கு பின்னாடி அணிவகுத்த கூட்டணி கட்சிகளினுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. ஆனால் இந்த 4 தேர்தலையுமே திமுக தோல்வி அடைஞ்சிச்சு. அப்போ அந்த கூட்டணியினுடைய எண்ணிக்கை பலத்தை விட கூட்டணி கட்சிகளினுடைய உண்மையான பலம்ங்கிறது தான் இந்த இடத்துல வந்து எதிரொலிக்கும்.